இங்கே செட்டில் உட்காந்து எல்லா வேலைகளையும் பைக் ரிப்பேர் பண்ணுற அத்தனை வேலைகளையுமே இங்கே பாண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு வானதி பாண்டியை பார்க்குறதுக்காக பாண்டியுடைய கடைக்கு வரவும் செய்கிறாங்க. அப்போது கண்ணன் பார்த்துட்டு, அங்கே பாருங்க ப்ரோ, இங்கே வானதி வந்துக்கிட்டு இருக்கு, பெரிய புயலே அடிக்க போகுது, பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு இப்போ இங்கே வரா, என்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் என்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியலையாக்கும், இப்போ எதுக்கு தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே பாண்டி பார்த்துட்டே இருக்காங்க. வானதி நேராக பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்த வானதியோ, என்ன பாண்டி, எனக்கு கல்யாணம் ஆகாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்னென்னமோ பேசினாலே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளையும் முடிவு பண்ணிட்டாங்க, கல்யாணமும் நடக்க போகுது, சந்தோஷமாக வாழ போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே கிடைக்காது, நான் சந்தோஷமாக வாழ போகிறத நீ பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பார், உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன், என்னை வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இங்கே வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு கவலை இல்லாமல உங்கள் அண்ணனையும் அண்ணியையும் என்கிட்ட தூது விட்டேன், அவங்க வந்து என் கல்யாணத்தை பற்றியும் என் கல்யாணத்தை நான் பண்ணக்கூடாதுன்றதை பற்றியும் அவங்க எதுக்கு இது பேசணும், எதுக்காக அதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு வானதி, திரும்பவும் அதே பற்றி பேசி எதுவுமே ஆக போகிறதில்ல, அதை பற்றி பேசுகிறத நிறுத்து, எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு காது வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு காது வலிக்க தானே செய்யும், ஏன்னா நான் பேசினாதான் உனக்கு பிடிக்காதே, இங்கே பார், இனிமேல் நான் பேசுகிறத கேட்குறதுக்கும் நான் சமைச்சு போகிறத சாப்பிட்றதுக்கும் என் வீட்டுக்குன்னு இங்கே புதுசாக மாப்பிள்ளை வர போகிறார், எங்கள் அம்மா அப்பா அண்ணன்னு சேர்ந்து எல்லாரும் எனக்காக ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க, அந்த ஆளு கூட தான் எனக்கு நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது, நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், இங்கே பாரு, இனிமே உன் வாழ்க்கையில் நான் இல்லை, என் வாழ்க்கையில் நீ இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே டெம்போவை கொண்டு வந்து நிறுத்துறாரு நடேசனும். நடேசன் வந்து வண்டியை நிறுத்திட்டு, டேய் பாண்டி, இதில் ஏதோ கொஞ்சம் மக்கர் பண்ணுதுடா, என்ன ஏதுன்னு தெரியல, என்ன ஏதுன்னு பாருடா அப்படின்னு சொல்ல, இங்கே வானதி அப்போ தான் பார்க்குறாங்க நடேசனும். நீ இங்கே தான் இருக்கியா, என்னமோ என் பிள்ளையை விட்டுட்டு ஏதோ கல்யாணத்தை பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன், இப்போ என்ன திரும்ப என் புள்ள கடையிலே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு அங்கே நடேசன் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன, நான் தான் சொல்லிட்டேனே, சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னப்போ அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு அங்கே பாண்டி சொல்ல, அதுக்கு பாண்டியை பார்த்துட்டு, டேய் இங்கே நான் கேட்டுட்டு இருக்கல, நீ கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு, என்ன இப்போது எதுக்கு பாண்டி கடையிட்ட வந்து சத்தம் பட்டுட்ருக்க, இங்கே எத்தனை பேர் வேலைக்கு வராங்க போகிறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல வந்து வேலையை கெடுக்கிற விதமா எதுக்கு இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, உங்கள் எல்லாருக்கும் நான் அப்படி தான் தெரிவேன், என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து நல்லா சாப்பிட்டுட்டாவது போங்க அப்படின்னு சொல்ல, உன் கல்யாணத்துக்கா, அது சரி, அந்த பையனுடைய வாழ்க்கை என்னாக போதும்னு நினைக்கும் போது தான் எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பாண்டி வாழ்க்கையில் நீ படாத பாடு பாண்டியை படுத்தி வச்ச, அப்போ பாண்டியை பற்றி நான் கவலைப்பட்டது அதிகம், இவன் வாழ்க்கையை விட்டு நீ போனா போகட்டும் அப்படின்னு நினச்சனால தான் அதிகமே, நீ போனது அவனுக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனால் எனக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷந்தான், என்ன ஒன்று, உன்னால் இன்னொரு பையனுடைய வாழ்க்கை வீணா போகுதேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, பாவம் இனிமேல் அந்த பையன் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறானோ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, எனக்கு இதுவும் தேவை தான், இதுவும் எல்லாமே தேவை தான், நான் வந்து அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டேன்ல, அன்றைக்கி சந்தாவுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சமாளித்து அவங்கள எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்செல்லாம் பார்த்துக்கிட்டேன்ல, உங்களுக்கு நான் பெரிய நல்லதை செஞ்சுருக்கேன், ஆனால் எல்லா நல்லதையும் மறந்துட்டு நீங்கள் ஈஸியாக என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், பாண்டி வாழ்க்கையிலேருந்து விரட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே இருந்திருக்கீங்க அப்படின்னு வானதி கேட்க, அட இதில் என்னம்மா போய் சொல்கிறதுக்கு இருக்கு, அதான் நேரடியாக உண்மையே சொல்கிறேனே, உன் வைக்கெல்லாம் எவனாலையும் உன் கூட இருந்து சந்தோஷமாக வாழவே முடியாது, நீ எல்லாத்துக்கும் சண்டை பிடிப்ப, எதையுமே பொறுமையாக கேட்டுக்கிற பழக்கமே இல்லை, எல்லாத்துக்கும் கோவப்படுவேன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூடலாம் எந்த பையனால தான் வாழ முடியும், உன்னை நீ மாற்றிக்கிட்டாதான் உண்டு, நீ மாற்றிக்க மாட்ட, உனக்காக யாரும் மாறவும் மாட்டாங்க அப்படின்னு அங்கே நடேசன்னு சொல்ல, பாத்தியில பாண்டி, பாத்தியா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க பாத்தியான்னு சொல்லையே, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போ முதல்ல நீ அப்படின்னு பாண்டி சொல்ல, அதானே என்னைக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க, அதுவும் எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்காக நீ உங்கள் வீட்டில் என்ன பேசவா போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வானதியும். அதை பார்த்துட்ருக்க பாண்டியனும் நடேசனும் இங்கே வானதியை பார்த்துட்டு, நீ பாருமா, நீ பாண்டிய வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, இன்னொரு கல்யாணத்துக்கும் ரெடி ஆகிட்ட, போய் கல்யாண வேலையிலன்னு தான் ஏதாவது பாரு, அப்புறம் உன் அப்பனும் ஆத்தாலும் இங்கே சண்டைக்கு வந்து நிற்க போகிறாங்க, பொழப்பு ஓட்டுற இடத்துல சண்டை போட்டுட்டுனா யார் தான் இங்கே பொழப்பை கவனிக்க முடியும், முதல்ல நீ கிளம்பு, ஏ பாண்டி நீ போய் என் வண்டியை என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல, நிலா அந்த இடத்துக்கு வண்டியை போய் பார்க்குறாங்க, வண்டியை பார்த்துட்ருக்காங்க பாண்டியும், நிலா டிரான்ஸ்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஐயனார் துணைன்னு இருக்குது, அதுக்கு கீழே நிலா டிரான்ஸ்போர்ட்டுன்னு இருக்குது, இதை பார்த்ததுமே, ஓ உங்கள் வீட்டுக்கு எப்போதுமே அவங்க தானே முக்கியம், அவங்களே தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ
அந்த வீட்டுக்கு முதல்ல வாழ வந்ததே எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளான நிலா தான். அப்போ நிலா பேரை தானே இதுக்கு வைக்க முடியும். உன் பேரையே இந்த வண்டிக்கு வைக்க முடியும். வீட்டை விட்டு போன உனக்காக நாங்கள் எதுக்காக இந்த உங்கள் பேரெல்லாம் வச்சு உன்னைய மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு அங்கே நடேசன் கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே வானதிக்கு ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி ஆகிடுது. வானதி அங்கேருந்து கிளம்பும்போது ஏமா இல்லைம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் அப்படின்னு எங்கள் பாண்டியன் வந்துட்டு சொல்கிறாங்க நடேசனை பார்த்து. நடேசன் உடனே பாண்டியன் கிட்ட பேசிட்டு நடேசனுடைய சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானதி பக்கத்தில் போகிறாங்க. உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. பணத்துக்கு ஆசைப்பட்டு குடிகாரனையோ இல்லை தப்பு பண்ணுறவனையாவது ஒருத்தனை உன் தலையில் கட்டி வச்சிட போகிறாங்க. முதல்ல பார்க்குற மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா என்ன இதுன்னு பார்த்து அவனுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்த பழகு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எதையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வானதியும் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. இங்கே பாண்டியும் தாங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நடேசனும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு அங்கே போயிட்டு நடேசன் அந்த கட்டிலில் உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த தின்பண்டத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிலா வீட்டுக்கு வராங்க. சோழன் சேரன் எல்லாருமே வேலையை முடித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலையே இங்கே பாண்டியன் வந்துட்டு தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடியே என்னென்னா வானதி ஓடி வராங்க. வானதியை வீட்டுக்கு ஓடி வர என்னாச்சு அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே வானதியை பார்த்து கேட்க, எங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு பேரில் அவன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தனை திரும்ப என் தலையில் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறான். அதான் எனக்கு அவனை பிடிக்கல, அதான் நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, அதுக்கே எங்கே ஓடி வர, இது ஒன்றும் உன் வீடு இல்லையே, இது எங்கள் வீடு அப்படின்னு நடேசனை சொல்ல, தெரிஞ்சு தானே வந்திருக்கேன் அப்படின்னு எங்கள் நடேசனை பார்த்து வானதி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இங்கே வந்து திரும்பவும் ஏதாவது பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காமல் போமா கிளம்பி அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னதை தான் நான் கேட்டேன். என் அன்னைக்கிட்டேன் அவன்தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை வேற ஒருத்தர் தலையில் கட்டி வைக்க பார்க்குறான், அதுவும் 2ஆம் தாரமாக அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனேயே இங்கே பாண்டிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சிரிப்பு தான் வருது. உன்னை 2ஆம் தாரமாக கூட அந்த பையன் கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டானா என்ன? ஏன்னா உங்ககிட்ட 2 வார்த்தை பேசினாலே தெரிஞ்சு போயிடும். 2ஆம் தாரமாக கூட நீ வாழ அந்த வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு அங்கே நடேசன் சொல்லிட்டு சிரிக்கவும் செய்கிறாங்க. அங்கே நிலா நின்றுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே வானதியே பயந்து போய் தானே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல, நீங்கள் தான்க்கா எனக்காக எப்போதும் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு சொல்ல, அடிச்சுன்னா பல்லெல்லாம் கலண்டு போயிடும் பார்த்துக்கோ. அன்னைக்கு நிலா உனக்காக வந்து பேசும்போது ஏன் விஷயத்தில் தலையிடாத அப்படி இப்படின்னு நிலாவை அவமானப்படுத்திட்டு இப்போ என்னடானா நீங்கள் தான் எனக்காக கரெக்டாக பேசக்கூடிய ஆளுன்னு மாற்றி மாற்றி பேசுகிறேன். இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற உங்ககிட்டலாம் பாண்டி எப்படி வாழ முடியும்? நான் கூட அவன் காதலிச்சவனை பொண்ணாச்சே, அந்த பொண்ணுக்காக ஏதாவது ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு கூட வாழ ட்ரை பண்ணட்டுமேன்னு நினச்சா, ஆனால் உன் கூடலாம் நிச்சயமாக சான்ஸே இல்லை. பாண்டியோடைய வாழ்க்கை தான் வீணாக போகும். தெரிஞ்சே என் தம்பியோடைய வாழ்க்கை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கெடுக்கணுமா? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. உன்னை கடத்திட்டு வந்துட்டோம், உன் மனசை மாற்றிட்டோன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட்டு என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு அப்படின்னா சோழன் சொல்லும்போது, டே கொஞ்சம் அமைதியாக இருங்கடான்னு எங்கள் சேரன்னு சொல்கிறாங்க. அண்ணன் நீங்கள் அச்சு எனக்காக பேசுங்க அண்ணன், இவங்க 2 பேரும் என் மேலே கோவத்தில் இருக்காங்க. சோழனும் பாண்டியனும் அவங்க நான் சொன்னதை கேட்கக்கூட மாட்டாங்க. என் அண்ணன் எப்படியும் என்னை தேடி இங்கே வந்துடுவானே அப்படின்னு சொல்ல, அட வரட்டுமா, வந்தால் உன்னை நாங்களே கொண்டு போய் வீட்டில் தான் விட்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு நடேசன்னு சொல்கிறாங்க. இங்கே வானதி ரொம்ப அழுகிறாங்க. எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் பாண்டி காலில் பயங்கரமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. பாண்டியோ மன்னிக்க தயாராகவே இல்லை. வானதி கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பிப்படுறாங்க. பாண்டியும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நீ தான் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேற, எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுற, பிரச்சனை பண்ணுற, எல்லா விஷயத்துலையும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஊதி பெருசாக்குற. இப்படிப்பட்டவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போதே எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ளே பிரேக்கப் ஆனதாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேணாம். உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தணும், ஆனால் அதுக்காக தான் நீங்கள் ஓடி வந்திருக்க. இங்கே பார், அவன் நல்லவனே இல்லைன்னா கண்டிப்பாக அவன் கூட உன் கல்யாணம் நடக்காது, அது தானாகவே நின்றுடும். இல்லைனா நீயே உன் வாய்க்கு அந்த கல்யாணத்தை பேசி நிறுத்திடலாம். நீ இங்கே ஓடி வந்து எங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்க உங்ககிட்ட நீ எதை பற்றியும் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமேல் எதை பற்றியும் பேசாமல் இங்கேருந்து கிளம்பு வானதி அப்படின்னு சொல்லுறாங்க. வானதி இதை கேட்டு ரொம்ப மனசுடைஞ்சு நிற்க, அட போம்மா, அதான் பாண்டியே சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாண்டியனா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்.
அன்றைக்கி நீங்கள் சமைச்சதை நீங்கள் எல்லாவது ஒரு வேளை உட்காந்து சாப்பிட்டீங்களா? உங்களுக்கே அது பிடிக்காதப்போ எங்களுக்கு எப்படி அதை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னு இங்கே பல்லவனு கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு வானதி சொல்ல, உன்னை யாரும் கஷ்டப்படுத்தலை. ஏன்னா நீ கஷ்டப்படுறதை நீ எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதை தாண்டி உன்னை யாரும் கஷ்டப்படுத்தலைன்னு அங்கே பாண்டி சொல்கிறாங்க. அட என்னம்மா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அங்கே நடேசன் சொல்கிறாங்க. என்ன சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வானதி கேட்க, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் பாண்டியன் வாழ்க்கையை விட்டு போயிட்டேன் அப்படி இப்படின்னு நினச்சேன். இப்போ என்னடா நான் பின்னாடியே வீட்டுக்கு ஓடி வந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம், பாண்டி தான் வேணும்னு சொல்கிறேன். முதல்ல நீ படிப்பை படித்து முடிச்சு நிலா மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போ. அப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசி. எங்கள் பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாமல் இங்கே வந்து சத்தம் போடுறது, பிரச்சனை பண்ணுறது இது எதுவும் வேணாம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. முதல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு மரியாதை கொடுத்து பழகு. ஆனால் அவங்களுக்கே உன் மேலே பாசம் இல்லாமல் நடந்துக்கிற அளவுக்கு தான் நீ அந்த வீட்டில் இருக்க. அப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உன் மேலே எப்படி பாசம் வரும்? அது எதிர்பார்க்கிறதும் தவறு தானே அப்படின்னு நடேசன் வந்து வானதியை ரொம்ப மோசமாகவே கேள்வி கேட்குறாங்க. உடனே அதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எங்கள் நடேசன் என்ன பண்ணுறாங்க, இதோ இதான் என் பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணு. இது என் தங்கச்சியோடைய தூரத்து தங்கச்சி விட்டு பொண்ணு. இப்போ தான் வண்டி வாங்கின விஷயமா வெளியே போயிட்டு வந்தப்போ தங்கச்சியையும் பார்த்துட்டு வந்தேன். அவங்க வீட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியை பற்றி சொன்னேன். பாண்டியும் இந்த பொண்ணும் எப்படி இருக்காங்க பாரு, நல்லா இருக்காங்களா? ஜோடி பொறுத்த அருமையாக இருக்கா? இவங்களுக்கு தான் கல்யாணத்தையே பண்ணி வைக்க போகிறேன். இங்கே பாரு, இங்கே பாண்டி சந்தோஷப்படுறத நீயும் கண்ணால் பார்த்து ரசிக்க தான் போகிற. போ முதல்ல உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணு, இல்லையா படிப்ப முடி. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க பாரு. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் பாண்டி வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிற்குன்னு சொல்லி இங்கே நடேசன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டதுமே இங்கே வானதிக்கு அழுக தான் வருது. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. இதே இடத்துல அந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. உடனே நீலா இங்கே கொடுங்க இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே நடேசனும் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. யாருங்க இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கேட்கும்போது, அது ஒன்றே இல்லைடா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இதோ நிற்கிறானே பல்லவன், அவன் தான் இதை எப்படி உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தான்ல, அது போல தான் இதையும் அவன் பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் கேட்டேன்னா அவன் தான் அதை சொல்லி கொடுத்தான்னு சொல்ல, என்னடா பல்லவா இதுன்னு சொல்ல, இல்லைன்னு இல்லை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் ஃபோட்டோ ஒரு பொண்ணு கூட வச்சு கேட்டார். நான் தானே இதை நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்ல, அட போடா அப்படின்னு அங்கே சேரன்னு சொல்லும்போது, அதை காட்டியா இப்போ வானதியை நீங்கள் எங்கேருந்து அனுப்பிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு சோழனை கேட்க, ஆமாண்டா அந்த பொண்ணு பாண்டி வாழ்க்கையில் வரைய வேண்டாம், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியாகவே இருப்புன்னு நடேசனும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வானதி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன் அங்கிள் அப்படின்னு சொல்ல, அட என்னம்மா இந்த பொண்ணுக்கு வேறு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க வீட்டில் இருக்கவங்களே இந்த பொண்ணால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கவங்களே எவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னு. சொல்லப்போனால் இது அந்த வீட்டில் கஷ்டப்படலை, அவங்க அம்மா அப்பா அண்ணன் இவங்க தான் இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டி தவிக்கவும் செய்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், கொஞ்ச நாள் போகட்டுமா, அப்புறம் பார்த்துக்கலான்னு எங்கள் நடேசனும் சொல்கிறாங்க. பாண்டியும் அதுதான் சரின்ற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாரு.